ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக ஒரு புதினா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், முட்டை வச்சுருக்கேன், வேக வச்ச முட்டை வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு லெமன் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சாதமெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல கறி எல்லாம் பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புதினா கொத்தமல்லி, புதினா 2 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்துருக்கேன். ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நார்மல் வீட்டு அரிசி தான், சாப்பாட்டு அரிசி. இங்கே பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வடிய வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். 1/2 kg. தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வினிகர் 1 டீஸ்பூன் வர்ற மாதிரி விடுங்க. இங்கே பாருங்கள், புதினா நல்லா அரைச்சிருக்கேன். அப்படியே சிக்கனில் சேர்த்துருங்க. இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு கொஞ்சமாக சேருங்க. ஃபைனலாக பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். நல்லா காரமாக வைங்க, அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு, 1 மராத்தி முக்கு, சோம்பு 1 டீஸ்பூன், 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்செடுத்து 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இது பாருங்கள், 2 தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 1 தக்காளி ஜாரில் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். 1 தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கேன். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நிறைய 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கனில் 2 சேர்த்துருக்கேன், இப்போ 1. இது கூடவே 2 பச்சை மிளகா நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 50 கிராமு தயிர், தயிர் கூடவே நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. 2மே சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கினா தான் நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வரும். மசாலா நல்லா செவக்க வதங்கணும். பாருங்கள், மசாலா நல்லா செவந்து வதங்கியிருக்கு. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கூடுதலாக இருந்தால் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து சேர்த்துடலாம். மெதுவாக தள்ளுங்க.
நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா பச்சையாகவே சேர்த்துக்கிறோம். புதினாலாம் நல்லா செவக்க வதங்கணும். தீ கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து விடுங்க. ஃபைனலாக தண்ணி ஊற்றிட்ட பிறகு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வதங்கி இருக்குது பாருங்கள். நம்ம புதினா பச்சை கலரில் இருந்தது பாருங்கள், கலர் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கணும். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம தண்ணி விட்டுடலாம். இது பாருங்கள், நார்மல் வாட்ரு. இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருந்தேன். 2 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தலை தட்டி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் அளந்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தட்டு போட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கரம் மசாலா பொடி நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா, 1 டீஸ்பூன். இது கூடவே அரிசியும் அப்படியே அள்ளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லா அரிசியும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் அப்படியே எடுத்துடலாம். விதை இருக்கும், விதை எடுத்துட்டு சாறு நல்லா கலந்து விட்டுடுங்க. குக்கர் மூடிட போகிறோம். உப்பு காரம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், புதினா, கொஞ்சம் மல்லி, 2 இலை கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், குக்கரை அப்படியே மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கர் திறந்துட்டேன். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. பீஸு வந்து உடஞ்சிட போகுது. ஃபஸ்ட்டு ஓரங்களில் போடுங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.